நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. தந்தானை துதிப்போமே, திரு சபையாரே கவி பாடி பாடி. தந்தானை துதிப்போமே, பிள்ளையை நாமக்கனந்த நந்தமான பிள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. பிள்ளையை நாமக்கனந்த நந்தமான பிள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாரத்து சியோனே, ஐயனை தூக்கு நின் கையை குவி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயனை சூக்கு நின் கையை குவி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாம் தந்தானை துதிப்போமே. கண்ணார களித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து ருசி. கண்ணார களித்தாயே, எண்ணிலடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் குணமாறி போல் பெய்தும். எண்ணிலடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் குணமாறி போல் பெய்தும். தந்தானை துதிப்போமே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் இயேசு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு சரியாக 9 மணிக்கு ஜாஷ்வா டிவியிலே ஒளிபரப்பாகும். அனைவரும் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பங்கு பெறுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. இன்றைய நாளிலே துதித்தல் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, துதித்தல் தரும் ஆசீர்வாதத்தில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் சங்கீதம் 34:1. இந்த வசனம் என்ன சொல்கிறது? தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே
நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைப்பது ஒரு காரியம். இன்னொரு பகுதி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய மாட்சிமைகளுக்காக, அவருடைய மகத்துவத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக அவரை துதித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவருக்கு நன்றி செலுத்துவது. தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ எக்காலம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலே தீமைகள் நடக்கும் பொழுதும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தானே அர்த்தம். இந்த சங்கீதம் 34 எந்த சூழ்நிலையிலே பாடிய சங்கீதம்? சங்கீதம் 34 முகவுரை விதமாய் சொல்கிறது. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்காது. ஒரு மனிதனால் துரத்தி விடப்படுகையில், ஒரு துரத்தி விடப்பட்ட மனிதன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அந்த சூழ்நிலையிலும் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, என் அன்பு பெரியவர்களே, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் நிறைவேற்றிவிட்டால் ஒரே மகிழ்ச்சி, ஒரே ஸ்தோத்திரம், ஒரே துதி, ஒரே நன்றி பலிகள். ஆனால் ஒருவேளை நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நாம் விரும்புகிற வண்ணம் பதிலளிக்காமல் வேறு வண்ணமாக பதிலளித்து விட்டால் நாம் அவரை துதிக்கிறோமா, அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? இந்த நாளிலே இந்த கேள்வியை இந்த இரவு வேளையில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என் அப்பன் இயேசு எனக்கு என்ன செய்தாலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று நாம் சொல்லுகிறோமா? சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 43:21 என்ற வேத பகுதியிலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை துதிப்பதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாராம். நம்ம எவ்வளவு தூரம் அவரை துதிக்கிறோம், எவ்வளவு தூரம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், எவ்வளவு தூரம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம்? நாம் ஜெபிக்கிற அளவை காட்டிலும் துதிக்கிற அளவு அதிகமாக இருக்கிறதா? அதிக நேரம் அவரை துதிப்பதற்காக நாம் ஒதுக்குகிறோமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் எண்ணி 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 அவரை துதிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா, அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? இந்த ராத்திரி வேளையில் ஒரு வினாடி நீங்கள் சிந்தியுங்கள். எந்த அளவுக்கு இன்று நீங்கள் முதலாவது ஆண்டவரை துதித்தீர்களா? இன்று உங்களுக்கு ஜீவன் கொடுத்து டிவி முன்பாகவோ ஸ்மார்ட் ஃபோன் முன்பாகவோ அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க கிருபை செய்திருக்கிறாரே, உங்கள் நாசியிலே சுவாசத்தை வைத்திருக்கிறாரே, அதற்காக அவரை துதித்தீர்களா? இன்று சாப்பிட்ட உணவிற்காக அவரை துதித்தீர்களா, நன்றி செலுத்தினீர்களா, ஸ்தோத்தரித்தீர்களா? இன்று குடித்த நீருக்காக அவரை துதித்தீர்களா, ஸ்தோத்தரித்தீர்களா, நன்றி செலுத்தினீர்களா? இன்று ஆரோக்கியமாக இருந்திருந்தீர்களானால் அதற்காக நன்றி செலுத்துகிறீர்களா? எபேசியர் 5:4 சொல்கிறது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிக நேரத்தை நாம் எதற்காக ஒதுக்குகிறோம்? வம்பு பேச்சு பேசுவதற்காக, புத்தீனமான பேச்சை பேசுவதற்காக, மற்றவர்களை பரியாசம் செய்து பேசுவதற்காக தான் அதிக நேரத்தை ஒதுக்குகிறோம். இந்த புத்தீனமாய் பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக, வம்பு பேச்சு பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக, மற்றவர்களை பரியாசம் பண்ணுவதற்கு பதிலாக நம் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வம்பு பேச்சு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் மற்றவங்களை செய்கிற அந்த நேரத்தில் அதுக்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அதுதான் அந்த வேத பகுதியின் அர்த்தம். எபேசியர் 5:20 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டுமாம். செய்கிறோமா? எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறோமா? எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோமா? எது நடந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோமா? தீமையான காரியங்கள் நடந்தாலும் ஸ்தோத்தரிக்கிறோமா? நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நாம் விரும்புகிற வண்ணமாக பதிலளிக்காமல் வேறு விதமாக பதிலளித்தாலும் ஸ்தோத்தரிக்கிறோமா? 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
ஸ்தோத்திரம் செய்வது தான் தேவனுடைய சித்தமாம். எவ்வளோ முக்கியமான காரியம்! துதித்தல், ஸ்தோத்தரித்தல், நன்றி செலுத்துதல். தேங்க்யூ ஜீசஸ் என்று எதற்காவது சொன்னீர்களா? தேங்க்யூ ஜீசஸ் என்ற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வந்ததா? ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு குடிங்க. சாப்பிட்டா மனசுக்குள்ளே நன்றி இயேசுவே, இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த ஆகாரத்தை தந்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. யோபு 1:21, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்கிறான். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். முதலாவது சொத்துக்களை இழந்தான், இரண்டாவது வேலையாட்கள் அத்தனை பேரையும் இழந்தான், மூன்றாவது 10 பிள்ளைகளையும் இழந்தான். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு 2 காரியங்கள் என் கண் முன்னே நினைவுக்கு வருகிறது. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட அடக்க ஆராதனையில் நடந்த துயர நிகழ்ச்சி. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட அடக்க ஆராதனையில் நிகழ்ந்த மற்றவர்களுக்கு உதாரணமாக சொல்லத்தகுந்த நிகழ்ச்சி. ஒரு தகப்பனும் மகனும் அந்த தாயார் மரணப்படுக்கையில் இருந்தபொழுது அவர்கள் பிழைக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். கர்த்தருடைய சித்தம் வேறு விதமாக அமைந்தது. அந்த அம்மையாரை கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டார். தகப்பனாலும் மகனாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு தேவ ஊழியர் அந்த அடக்க ஆராதனைக்கு சென்றவர் துயரத்தோடு எழுதுகிறார். தகப்பனும் மகனும் சேர்ந்து வசனம் போடலாம் உடைச்சி பைபிளை கிழிச்சு ரணங்களும் அந்த அடக்க ஆராதனையை பண்ணிட்டு இருந்தாங்களாம். தாயாரை இழந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் மனைவி எழுந்த துக்கத்தை அந்த மனிதரால் தாங்க முடியவில்லை. யோபை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியவில்லை. துயரம் தாங்காமல் வசனம் போட உடைக்கிறது, பைபிளில் கிழிக்கிறதுன்னு சொல்லி அந்த அடக்க ஆராதனையை ரணகலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதே போல ஒரு நிகழ்ச்சி நான் சமீபத்திலும் கேள்விப்பட்டேன், ஒரு அடக்க ஆராதனையில். இன்னொரு பக்கம் இது நான் கண்ணால் பார்த்தது. ஒரு அங்கிள் இருந்தாங்க, பிளெஸிங் யூத் மிஷனில் ஆனரரி போஸ்ட்டில் இருந்தாங்க. அது மாத்திரம்லாம் அவங்க ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். அந்த அங்கிள், அந்த ஆன்ட்டி, அவங்களுக்கு சின்ன பையன் உண்டு, பெரிய பையனும் உண்டு. அவங்களுக்கு ஒரு லங் டிசீஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த அடக்க ஆராதனை அடக்க ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அங்கிள் சொன்னாங்க, இந்த அமரர் ஊர்தியை யாரும் மறைக்காதீங்க, அங்கே வசனம் எழுதி போட்டிருக்கு. இந்த தெருவில் இந்த ஊர்வலமாக இந்த அடக்கம் போகும்போது பார்க்கும் ஜனங்கள் அத்தனை பேருடைய கண்களிலும் வசனங்கள் பட வேண்டும், தயவு செய்து யாரும் அமரர் ஊதியை மறைக்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். பாருங்கள், இருவருக்கும் எவ்வளோ வித்தியாசம். A matured mind praises the Lord at all times. ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்றால் பாதகமான சூழ்நிலை வரும்பொழுதும் தீமையான சூழ்நிலை வரும்பொழுதும் தேவனை துதிப்போம். அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேர்ச்சி அடைஞ்சிட்டோமா இல்லையான்றதுக்கு ஒரு நல்ல அளவுகோல். இதனை மறந்து விடாதீர்கள். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். துதிக்கும் பொழுது மன அழுத்தம் மாறி போகும். ஏன் தெரியுமா? சங்கீதம் 22:3 சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவராம். அவரை துதிக்க 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 தேவ பிரசனம் இறங்கி வரும். தேவ பிரசனம் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? சங்கீதம் 16:11 சொல்கிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, மனவேதனையாக இருக்கா? அது மாறணும்னா நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவ பிரசனம் இறங்கி வரும். அந்த பிரசனம் இறங்கும்போது அப்படி சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அப்படி வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அதனால தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா அவர்கள் ஒரு பாடல் எழுதினார்கள், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். துதிக்க 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 தேவ பிரசனம் இறங்கும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மன அழுத்தத்துக்கு மாற்று மருந்து துதி தான். மன அழுத்தமாக இருக்குன்னா நீங்கள் துதிக்க தொடங்கணும். கஷ்டப்பட்டாவது தேவனை துதிச்சிடணும். அப்படி துதிச்சிங்கன்னா எல்லா மன அழுத்தமும் மாறி போயிடும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தாரே, அதை எண்ணி 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 அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கோம். சங்கீதம் 103 அதிகாரம்
103ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களிலே சங்கீதக்காரன் ஒவ்வொன்றாக நினைத்து துதிக்கிறான். அவரை ஸ்தோத்தரிக்கிறான், அவருக்கு நன்றி செலுத்துகிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என்ன உபகாரங்கள்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இருக்கின்ற முடிசூட்டினா, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இத்தனை காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்திய என் ஆத்துமாவே என்று சொல்லி சங்கீதக்காரன் நன்றி செலுத்துகிறான். அதே போல நாமும் ஒரு இடத்துல அமர்ந்து, அதிகாலையில் அமர்ந்து, தேவன் நமக்கு மட்டும் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி 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 அவரை துதிக்க வேண்டும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனத்திலே தேவபக்தியுள்ள யோசபாத் அரசனை எதிர்த்து 3 பேர் வருகிறார்கள். 3 எதிரிகள், மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இதை 3 எதிரி நமக்கு வந்து நமக்கு எதிராக உள்ள பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் நினைக்கக்கூடாது. அப்படி நம்ம அழைக்க நமக்கு ஒரே எதிரி சாத்தான், ஒரே சத்துரு பிசாசு. இது என்னென்னா 3 பிரச்சனை ஒன்றா வந்தால் எப்படின்னு தான் நினைக்கணும். யோசபாத் என்ன செஞ்சான்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்கிற ஒரு பாடகர்க்குள்ளே ஏற்படுத்தி அவரை துதித்தான். இந்த 3 எதிரிகளும் வெட்டுண்டு அவர்களாகவே விழுந்து விட்டார்கள். அந்த பிரச்சனை தன்னால் காணாமல் போகணுன்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. 3 பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் ஒருத்தன் குத்திட்டு செத்து போயிடுவான், நமக்கு எதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. இது எப்படி அர்த்தம் நீங்கள் நினைக்கணும்னா, வருகின்ற 3 விதமான பிரச்சனைகளும் வந்த வேகத்தில் காணாமல் போயிடணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 34 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு பட்டணத்திலே பவுல் செய்த ஒரு நன்மையான காரிய நிமித்தமாக, குறி சொல்ல ஏவுகிற ஆவியுள்ள ஒரு பெண்ணை விடுவித்தது நிமித்தமாக அவனுக்கு நன்மை செய்யாமல் அவனை சிறைச்சாலையில் அடித்து, உட்காவலர்களை மாட்டி, அவனை வஸ்திரங்களை கிழித்து, அவனை அநேக அடிகளை அழித்து, அவனுடைய கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைக்கிறார்கள், பவுலையும் சீலாவையும். நடுராத்திரியிலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் பெரிய அற்புதம் செய்கிறார். சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கலண்டது. முடிவென்ன? சிறைச்சாலை தலைவனும் அவன் முழு வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் துதிக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்காக ஜெபித்து வருகிறீர்களா? துதித்து பாருங்கள், தேவன் அவர்களை ரட்சிப்பார். நாம் ஜெபிக்கலாம். துதித்தல் செய்யும் நன்மைகளை இம்மட்டும் கேட்டோம் அல்லவா? என்னோடு சேர்ந்து துதித்து ஜெபிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, துதிக்க ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்த தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதுவரை உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்த மறந்து இருந்தாலும் ஒருவேளை உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழாமல் இருந்தாலும் அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்களை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உங்கள் நன்றி செலுத்து உங்கள் நன்றியுள்ளவராக வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்டவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமளிக்கும் வல்லமை வியாதி உள்ள சரீரங்களை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டோட ஊக்கமாக ஜெபிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.